ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்துட்டு தெரியாத்தனமா ஒண்ணா தங்கிருவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனா 1 வருஷம் அப்படிலாம் கிடையாது. அவங்க அத சொல்லவும் மாட்டாங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு யார் என்னன்னே தெரியாது. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதோட இப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, இவன் யாருன்னு தெரியல, பேர் கூட தெரியல. மேரேஜ் சர்டிஃபிகேட்லயாவது பேர் இருக்கும்ல, அத பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்குள்ள ஹீரோ அவங்க கையிலேருந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பிடுங்கிருவாரு. என்ன சொல்வாருன்னா, நானே வந்து என்னோடதையும் உன்னோடதையும் பாதுகாப்பா வச்சுக்கிறேன். இப்ப நான் வந்துட்டு இந்த ரூம் நம்பர், இந்த பாஸ்வேர்டு அது இதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பி போயிடுவாரு. ஹீரோயினும் பெருசா எதுவும் யோசிக்க மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பிரதர் இருக்கார்ல, அவங்க வந்துட்டு இவங்க கூட வந்துட்டு டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே இவன் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். யார் என்னன்னு தெரியல. சரி ஓகே நம்ம வந்துட்டு ஏன் சும்மா இருக்கணும், நம்ம அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடவும் அவங்களும் வருவாங்க. நீ இப்போ ஹீரோயின் ஏறி கார்ல ஏறி போவாங்க. கார்ல ஏறி போகும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த கார் நல்லா இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் டச் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்லணும்னா, அங்கிட்டும் இங்கிட்டும் இது டச் டச் பண்ணாத. இது வந்து என் பிரதரோட காரு. அவனுக்கு இதெல்லாம் டச் பண்ணா சுத்தமா பிடிக்காது. அவனுக்குன்னு ஒரு இது இருக்கு. அவனோட திங்ஸ் யார் தொட்டாலும் அவனுக்கு பிடிக்காதுன்னு உடனே ரொம்ப தான் ஓவரா பண்றா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சுப்பாங்க. ஆனா என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ அவங்க அந்த காரோட ஸ்மெல் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவர் போட்டிருந்த அதே பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து இங்க அடிக்கும். இது என்ன ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அதோட இவங்க ஃப்ரெண்டு வந்து இப்போ வீட்டுக்கே கூட்டு வந்துருவாங்க. நீ எங்கடி போன நேத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நேத்து நைட்டு யாருன்னு தெரியாது, அவங்க கூட தங்கிட்டேன். ஸோ என்னடி சொல்ற நீ, இது மட்டும் என் பிரதருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. இது நான் என்னோட பிரதரை தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருந்தேன், நீ எப்படி இப்படி பண்ணுவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கேட்பாங்க. வேற என்ன பண்ண சொல்ற, எனக்கு வந்துட்டு நான் அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டேன், யாருன்னே தெரியாத ஒருத்தரோட இருந்துட்டு அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் என் பிரதருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையானு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ரொம்பவே பயப்படுவாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அந்த அளவுக்குலாம் இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து 1 மந்த்துக்காக தான் நாங்க கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஒரு மாசத்துக்கு. 1 மாசத்துக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். இது கூலிங்கான பீரியட் தான். அதுக்கப்புறம் அவன் வேலையை அவன் பார்ப்பான், நான் என் வேலையை நான் பார்ப்பேன். அதனால நீ பெருசுப்படுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு நிம்மதியாவே இருக்கும். சரி ஓகே நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, அதை அவனே எடுத்துட்டு போயிட்டான், என்கிட்ட அது இல்லைன்னு. நீ என்னடி சொல்ற, யாருன்னே தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுவா அவங்ககிட்டயே கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கல்யாணத்துக்காக அவர் வாங்கி கொடுத்த வெட்டிங் ரிங் இதை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் அனுப்பியிருப்பாரு. அதுல பார்த்தோன்னா ஒரு சின்ன டைமண்ட் மோதிரம் வச்ச டைமண்ட் வச்ச ஒரு ரிங் ஒன்று இருக்கும், பெரிய டைமண்ட் வச்ச ஒரு ரிங் ஒன்று இருக்கும். ஒன்று இது ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்லும், அப்படி இதை வாங்குறதா இருந்தால் சின்ன டைமண்ட் ரிங்கை வாங்காத, அதில் எந்த யூஸுமே கிடையாது. நல்ல பார்வை நல்ல பெரிய டைமண்டாக இருக்கிற மாதிரி ரிங்கை வந்து நீ செலக்ட் பண்ணு, அதுதான் பிரோஜனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஹீரோயினுக்கு ஐடியா கொடுப்பாங்க. 1 மாசம் தான் மேரேஜ் லைஃபே இருக்க போகுது, அது எதுக்கு அவனுக்கு தேவையில்லாமல் செலவு வைக்கணும், சின்ன ரிங்கே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்த பொண்ணுக்கு வந்து சரியான கோவம் வந்துடும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு இந்த அவனோட காசை வந்து நீ வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறியா, அவனுக்கு அதிகமாக செலவு வைக்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிற இல்லை, நீ உன்னை சும்மாவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோ இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணி சொல்லி விட்டுரும். இந்த மாதிரி ஒருத்தி வந்து டேட்டிங் போயிட்டு வந்திருக்கா அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லாதுன்னு ஒரு பக்கம் கத்திட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு அரையும் குறையுமா அந்த மெசேஜ் வந்துடும். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு, அங்கே அதே வீட்டில் வந்துட்டு ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. அந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணி அங்கே என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இவ வந்து ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா, அவளுக்கு வந்து ரிங் சைஸ் வந்து இந்த சைஸ் 7.5 அந்த மாதிரி தான் ரிங் சைஸ் எல்லாம் சொல்லி ஹீரோக்கு வந்து மெசேஜ் போட்டு விட்டுருவாங்க. அதனால ஹீரோ வந்து அந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணி விசாரிப்பாரு. ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கும், அவங்களும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதோட அவங்க எந்திரிச்சு போயிட்டு ஹீரோயினுக்கு தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போவாங்க. அப்போ ஹீரோயினுக்கு அதுக்குள்ள வந்து ஹீரோ கால் பண்ணுவாரு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்துட்டு பேசி வச்சிருக்காங்களா, அவர் வந்து ரிங் வாங்க தானே வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு அவர் என்ன நினச்சிப்பாரு, நான் வந்து ஹீரோயினுக்காக அவர் இது பெருசாக எடுத்துக்க மாட்டார், ஹீரோயினுக்கு கல்யாணத்துக்காக ரிங் வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவங்க சொன்ன ஒரு ஐடியாவும் அவருக்கு இதாக இருக்கும். சரி ஓகே பெருசாக தான் பொண்ணுங்க ஆசைப்படுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வாங்கிட்டே இருப்பாரு. அப்போ ஹீரோக்கு என்ன தோணும், எக்ஸ்ட்ரா அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ கால் ஹீரோயினுக்கு பண்ணிடுவாரு. அது மாதிரி பண்ணிட்டு இப்போ வேற ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன யோசிப்பாங்கன்னா, இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, டைமண்ட்லாம் ஏதோ சின்னதாக இருக்குல்ல அதை வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் வீடியோ காலில் பேசிட்டு இருக்கிறத ஹீரோனோட ஃப்ரெண்டு பார்த்துருவாங்க. பார்த்தவங்க அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் இப்போ தானே சொல்கிறேன் டைமண்ட்னா வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் சரி வராது அப்படின்னு சொல்லுவோம். வேக வேகமாக ஹீரோயின் வந்து காலை வந்து கட் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன நினைக்கும்னா வந்துட்டு, இந்த வாய்ஸ் வந்து எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கும். ஹீரோ கிட்ட தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆன விஷயமே இவங்களுக்கு தெரியல. இவங்களோட பிரதரே வந்து ஹீரோ தான், அவரை தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க.
என்ன பண்ணுவாரு, டைமண்ட் ரிங்கும் வாங்கியிருப்பாரு. ஹீரோயினுக்கு அத அனுப்பியும் விட்டுருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ரிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க செலக்ட் பண்ண அதே ரிங் தான் இருக்கும். இப்ப அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்குல்ல, அது பாத்துரும். உண்மையிலேயே உன் ஆள் வந்து உன்ன கல்யாணம் பண்ணவன் இந்த ரிங் உனக்கு வாங்கி குடுத்துட்டான்னா, இதோட மதிப்பு வந்து குறைஞ்சது 10 மில்லியனாவது இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும். அப்ப ஹீரோயினுக்கு இது ஒரு மாரி உறுத்தலா இருக்கும். உடனே அவங்க வந்து எங்க இருக்கீங்க? நான் இப்ப உங்கள்ட்ட பேசணும் அப்படின்ற மாரி மெசேஜ் பண்ணலாம்னு நெனைப்பாங்க. இப்படியெல்லாம் பேசவே கூடாது. இங்க குடு. "ஹபி நீ எப்படி இருக்க? நான் உன்ன எவ்வளோ மிஸ் பண்றேன் தெரியுமா? நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா?" அவங்க பாட்டுக்கு வாய்ஸ் போட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோ அந்த வாய்ஸ கேட்டு என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, இந்த பொண்ணுங்க வந்துட்டு விளையாட்டுத்தனமா இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஆன்ட்டிக்கு கால் பண்ணி என்ன சொல்வாருன்னா, அவர் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவ வந்து டெய்லி எக்சர்சைஸ் பண்ணணும். அவ பண்ண மாட்டேங்கிறா. அவ 100 புஷ் அப் எடுக்கணும். அத கவுண்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லவும், அவங்க பாட்டுக்கு பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப இங்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, வீடியோ கால் பண்ணியிருப்பாரு. இவங்க 2 பேரும் வீடியோ கால்ல பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து ஹீரோ வந்து குளிச்சுட்டு வந்து அந்த ட்ரெஸ் போட்டு நின்னுட்டு இருப்பாரு. அத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா போயிடும். உடனே அவங்க பதட்டமாயிட்டு இருக்க டைம்லயே அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, வேக வேகமா திரும்ப எக்ஸர்சைஸ்லாம் முடிச்சுட்டு இங்க வந்துருவாங்க. வந்துட்டு என்ன உன் ஹப்பி கூட வீடியோ கால் பேசுறியா? குடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஃபோனை பிடுங்குவாங்க. ஹீரோயின் ஃபோனை கொடுக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. நீ வெளியே போ, எனக்கு தூக்கம் வருதுன்னு. ஓ என்னை வெளியே அனுப்பிட்டு நீ தனியாக தூங்குற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் புலம்பிட்டு அவங்களும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபோன் எடுத்து பேசுவாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், ஏன் ட்ரெஸ்ஸாக நீ ப்ராப்பராக போகலன்னு கேட்கும்போது, இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்குள்ள கொஞ்சம் கான்வர்சேஷன்லாம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, 2 ரிங்காக வாங்கியிருப்பாரு. ஒன்று அவருக்கு அவங்களுக்கு நல்ல பெரிய ரிங்கா, இன்னொன்று வந்து அவங்க கேட்ட மாதிரி சின்ன ரிங், ரெண்டுமே வாங்கியிருப்பாரு. ஹீரோயின் அந்த பாக்ஸை திறந்து பார்ப்பாங்க. அதில் சின்னதாக இருக்குல்ல, அந்த ரிங்கை மட்டும் எடுத்து கையில் சிரிச்சுட்டே போட்டுப்பாங்க. ஹீரோயின் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, என் பிரதரை வந்து நீ பார்க்கணும் வா, அவனை இன்னும் நீ பார்த்தது இல்லைல்ல, அவனை வந்து நீ பாருன்னு சொல்லி கூப்பிடுவோம். ஹீரோயின் வந்துட்டு நான் வரலன்னு சொல்லுவாங்க. நீ வந்து பாரு, உனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பான் தெரியுமான்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஹீரோயினை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ தான் ஹீரோ என்ன பண்ணுவார், காரில் அந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாரு. அதனால அவங்க 2 பேரும் இப்போ பார்த்துக்கிற வாய்ப்பு இருக்காது. இப்போ ஹீரோ வந்து இங்கே வந்திருக்காரா, இங்கே வந்த உடனே அவரோட இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. இங்கே அவங்க அம்மா வந்திருப்பாங்க, கூடவே ஒரு பொண்ணை வேற கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இவன் தான் என்னோட பையன், அவனுக்கு 28 வயசு ஆகுது, அவனுக்கு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஹெல்த்தாக தான் இருக்கான், அவனுக்கு இது வரைக்கும் எந்த பொண்ணுங்களோட எந்த சகவாசமும் இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேட் பண்ணி ரொம்ப நீங்கள் 2 பேரும் மிங்கிள் ஆகிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கும் அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது ஒன்று அவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு அவங்க அம்மா முன்னாடி அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லிடுவார், அம்மா எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு இப்போ தூக்கி வாரி போட்டுரும். உடனே அந்த பொண்ணு ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல வந்தது, அது என்ன பண்ணும் அப்படின்னா கோச்சிட்டு டக்குன்னு குதிச்சு வெளியே ஓடிடும். உடனே அவங்க அம்மா திட்டுவாங்க, என்னடா போய் சொல்லிட்டு இருக்கியா, உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பேசாதான்னு கேட்பாங்க. உனக்கு தான் புரியவே மாட்டேது, உண்மையிலே நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க, எங்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது வந்து நீ ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்க, இது வந்து உண்மையானது கிடையவே கிடையாது, இது மாதிரி எனக்கு மில்லியன் டைம்ஸ் நீ வந்து என்னை ஏமாத்திட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மில்லியன் கணக்கில் தானே சொல்ல பண்ணுறதுனால அவங்க மில்லியன் டைம்ஸ் என்னை ஏமாத்திட்டேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து நீ நம்பாட்டி போன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புவார். இப்போ எங்கடா போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. நான் என் ஒய்ஃபை தேடி போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவார். இப்போ ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போனாங்களா அவங்க ஃப்ரெண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு 2 பிரதர், ஒன்று வந்து ஹீரோ, ஒருத்தர் இருப்பார். அவரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வருவாங்க. ஹீரோயின் என்ன கேட்பாங்க, என்னடி நீ அவனை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு அவன் பிரதரை பார்க்கறதுக்கு, அவனோட தம்பி அந்த மாதிரி அவரை பார்க்க கூப்பிட்டு வரேன்னு கேட்கும்போது, அதனால என்ன, இங்கே ஒரு கேம் நடந்துட்டு இருக்கு, இந்த கேம் ஷோவில் நீ அவன்கிட்ட போய் பேசணும்னு. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நீ ஒன்றும் பயப்படாத, யாருன்னே தெரியாத ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணியிருக்க, இப்போ நீ இவங்ககிட்ட பேசினா கூட நான் போய் அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லவே மாட்டேன், நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. கரெக்டாக அந்த டேபிளில் அவர் உட்காந்துருக்கிறது ஹீரோன் வந்து விழுந்துருவாங்க. உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே அவர் என்ன கேட்பாரு, எதுக்காக இவ்வளோ க்ளோஸாக வந்து உழுவுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோனுக்கு எப்படி சமாளிக்கிறனே தெரியாது. உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் உள்ள அந்த பாக்ஸை வந்து அவர்கிட்ட கொடுத்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே எல்லாரும் சேர்ந்து ஹக் பண்ணுங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ இந்த இடத்துல தான் இருப்பாரு, அதை இவர் பார்த்துருவாரு. ஹீரோனா இந்த இடத்த விட்டு எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு நழுவிட்டே வரும்போது கரெக்டாக அந்த கூட்டமா இருக்குமா, அவங்க போய் இடிக்கிற ஆளே வந்து ஹீரோவா தான் இருப்பாரு. ஹீரோ நிமிந்து பார்க்கும்போது ஹீரோ நின்றுட்டே இருப்பாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களோ, அச்சோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு, இவரு தானே அவங்களோட பிரதர், அங்கிருந்து ஓடணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து ஓடிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேர் பார்த்துப்பாங்க. அப்படி நின்றுட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்போ இங்க வந்தவங்க அந்த இன்னொருத்தர் இருக்காரு, ஹீரோவோட தம்பி, அவர் வேற நின்றுட்டே இருப்பாரு. அப்போ அவருக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். அப்போ டக்குன்னு ஹீரோ என்ன சொல்வாரு, இங்க வந்து இந்த மாதிரி கேம்லாம் நடக்குது, என்னோட பிரதர் வந்து நான் என்கரேஜ் பண்றதுக்காக தான் வந்தேன், சர்ப்ரைஸா வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்ப்பாரு. அவங்களும் எப்படி வெளியே வந்துட்டாங்களா, அது சரி நீங்க எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கட்டு ஹீரோ வெளியே வருவாரு. ஹீரோயின் வரும்போது கார்ல ஏறுன்னு சொல்லவும் கார்ல ஏறிப்பாங்க. அதோட ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இப்போ நான் நேராக வந்துட்டு நம்ம போய் டிவோர்ஸ் பண்ணலாம்னு, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி அவர் பிரதர் அவரை வந்துட்டு இவரோட லவ்வர்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால உங்களுக்கு அவரை தான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது, நான் எதுக்காக உங்கள் லைஃப்பில் இருக்கணும், நான் டிவோர்ஸ் பண்ணணும். ஹீரோவுக்கு கண்ணெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கும் அவங்க பேச
பேசுறது. அவர் என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிப்பாரு. அப்ப இவங்க 2 பேர் பேசுறது கேட்கும்போது அந்த டிரைவருக்கே ஒரு மாரி இருக்கும். நீங்க 2 பேர் பேசுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு டிரைவர் இறங்கியே போயிடுவாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நம்ம அட்லீஸ்ட் 1 மந்த் தானே போட்டுருக்கோம். 1 மந்த்துக்கு அப்புறமா நம்ம என்னவோ அத மாரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்ப ஹீரோ அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. வந்த உடனே இப்ப ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ எங்க தங்கியிருக்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் என் ஃப்ரெண்டு வீட்ல தங்கியிருக்கேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. எதுக்காக ஃப்ரெண்டு வீட்ல தங்கியிருக்கேன்னு கேட்பாரு. இப்போதைக்கு அதான் கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ இங்கேயே தங்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. ஏன்னா 1000 தான் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு ஃப்ரீடமா இருக்க முடியாதுல்ல. அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து லெமன் வாட்டர் கொண்டு வந்து குடுப்பாரு. குடுக்கும்போது ஹீரோயின் நெனைப்பாங்க, இதே தானே அவளும் ஃப்ரெண்டு பண்ணாங்கல்ல. அவங்க வந்த உடனே லெமன்ல வாட்டர்ல லெமன போட்டு கொண்டு வந்து குடுத்தாங்களா? இவனுக்கும் அதே தான் பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நான் 3 கண்டிஷன் வந்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லவும், என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. என்ன சொல்வாரு, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன அப்படின்னா வந்துட்டு, நம்ம இந்த 1 மந்த் பீரியடுக்கு அப்புறம் வேற வேற ஆள கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. 2வது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே பெட்ல தான் படுக்கணும் அப்படின்றுவாரு. 3வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வீக்லி 1 டைமாவது வந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும் அப்படின்னோன ஹீரோயினுக்கு அந்த குடிச்சது எல்லாத்தையும் வாமிட் பண்ற மாரி இருக்கும். என்ன இவன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம அட்லீஸ்ட் 1 மாசத்துக்கு தான் கல்யாணம் அப்படின்ற பேர்ல பண்ணியிருக்கோம். நீங்க சொல்றதெல்லாம் வந்து என்னால இது பண்ண முடியாது. அந்த ஃபீலிங்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பில்ட் அப் பண்ணணும். நம்மளுக்குள்ள ஏதாவது அந்த மாதிரி தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி யோசிக்கிறோம்னு ஹீரோ என்ன சொல்வாரு, நீ சொல்றது கரெக்ட் தான். அப்ப நம்ம அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாரு. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, நான் வந்து இந்த வீட்டை வந்து நான் உன் பேர்ல தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா போயிடும். எதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ என் ஒய்ஃபா போயிட்டல அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரு. அதோட ஹீரோயின் என்ன சொல்வாங்க, ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் வந்து நான் என் பேர்ல ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்துட்டு உனக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோயின் வந்து பேசிட்டே இருக்கும் போதே வந்து இந்த அளவுக்கு நீ பண்றீங்க, 1 மாசம் கல்யாணம் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, நம்ம பழகிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ வந்து அப்படியே யோசிச்சு பார்ப்பாரு. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்போ வந்து ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போறது, அடிக்கடி வர்றது, 2 பேருமே ஸ்கூல் படிக்கும் போகிற காலத்துலேருந்து வீட்டுக்கு ஹீரோயின் வந்துட்டு போவாங்கல்ல. அப்போத்துலேருந்து ஹீரோயினுக்கு தெரியாமல் ஹீரோ வந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு அப்பவே வந்து ஹீரோயினை பிடிச்சி போயிடும். ஆனால் ஹீரோயின் வந்து இவரை பார்த்ததே கிடையாது. இவங்க 2 பேரும் விளையாடும் போது திடீர்னு மேலேருந்து இவர் பார்க்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு அச்சோ அண்ணா பார்க்குறான் வா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடிடுவாங்க. அப்பவே ஹீரோயினை பிடிச்சதுனால தான் அவர் இப்படி பண்ணியிருப்பாரு. பேசிட்டே இருப்பாங்க. அப்போ அது பெரிய வீடாகவே இருக்கும். அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, இப்போதைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது இந்த ரூமாக இருந்தாலும் அது உனக்கு இப்போதைக்கு நம்ம எமோஷனல்லாம் வரணும், ஃபீலிங்ஸாக இருக்கணும், அந்த டைமில் தான் நீ சொல்லிட்ட. ஸோ நான் இந்த ரூம் எடுத்துக்கிறேன். இந்த கெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது, அந்த ரூமை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அது ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கும். அதை வந்து ஹீரோயினுக்கு கொடுப்பாரு. ஹீரோயினுக்கு ஓகேவா இருக்கும். அங்கே போகும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணி ஹீரோ கொடுப்பாரு. அதை ஹீரோயின் வந்து போட்டுப்பாங்க. ஹீரோவும் வந்துட்டு குட் நைட் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். ஹீரோயின் இங்கே இருப்பாங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவாங்க, ஏன் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க. அது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இன்னைக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்டோட அவரோட வீட்டில் தங்கியிருக்கணும்னா அந்தளவுக்கு அவன் குடும்பக்காரனா ஆயிட்டானா, உனக்கு ஃப்ரீடம் இல்லாமல் நீ என் கூட இருக்காமல் அப்படி இப்படி பண்ணிட்டானு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாளைக்கு வந்து நான் அவனை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாளைக்கு அவனையும் கூட்டிட்டு வா, நீ யாரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்றதை நான் பார்க்கணுன்னு அவங்க சொல்லிட்டு வச்சிருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்களா, அதோட ஸ்மெல்லு வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனும் ஃபஸ்ட் டைம் வந்து அது மாதிரி இருந்தாங்கல்ல, அப்போ அந்த ட்ரெஸ் தான் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் யோசனையாக இருக்கும். டக்குன்னு அவங்க கொஞ்சம் ரொமான்டிக்காக நினச்சிட்டு தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையில் ஹீரோயின் முழிச்சு வரும்போது ஹீரோ அவங்களுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இப்போ ஹீரோ கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோ வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கா அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான், ரொம்ப நல்லா பழகுவாங்க, நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நானும் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ வீட்டுக்கு வரோம், நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நான் வீட்டில் உள்ள எல்லாரையுமே வந்துட்டு ரெடியாக இருக்க சொல்லி இப்போ அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து இப்போ காரில் ஹீரோ கூட வந்துட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ என்னோட தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லை, எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் வந்து பதட்டமாக பேசுகிறத பார்த்து ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோட தாத்தாக்கு உடம்பு முடியலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை நேராக வந்து ஹாஸ்பிட்டலே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்வார். இல்லை கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அட்ரஸ் கேட்குற மாதிரி ஹீரோ வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு வருவார். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எங்கள் லிவிங் ரூம்லேயே இருங்க, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஹீரோ வந்து அந்த சோஃபாவில் உட்காருவார். வீட்டில் ஒரு ஆண்டி இருக்காங்களா, அவங்க வந்து ஹீரோ கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்குலாம் ஆல்ரெடி தெரியும் தானே, இது என்னது இது இவ்வளோ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவங்க வந்துட்டு அதாவது இவங்களுக்குலாம் தெரியுது, இந்த ஆண்டிக்கும் தெரியுது ஹீரோ அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காருன்றது. என் ஒய்ஃப் வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்காக இந்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா, இப்போதைக்கு அதை என்னோட எங்கள் சார்பாக அவங்கள்ட்ட நீ கொடுத்துருங்க, நாங்கள் இப்போ கிளம்பிடுவோன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லுவார். இப்போ ஹீரோயின் மேலே போனாங்களே என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க வீட்டில் இப்போ தங்க போகிறாங்களே, ஸோ இங்கே உள்ள அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துருவாங்க. இதுக்கு இடையில இந்த ஆண்டி வந்து ஹீரோ கிட்ட பேசும்போது, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, ரொம்ப கைண்டாக
க்யூட்டாக இருக்கா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க வரதை பார்த்தோன்னா அந்த ஆன்ட்டி அங்கே போயிடுவாங்க. ஹீரோ இப்போ தனியாக உட்காந்துருப்பாரு. ஹீரோயின் அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஹீரோ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ 2 பேரும் திரும்ப காரில் போகும்போதே இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, இப்போ உங்கள் கிராண்ட்பா எப்படி இருக்காருன்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் டெய்லி காலையில் சாப்பிட்றதே கிடையாது, அதனால ஒரு மயக்கம், தலை சுத்து இதெல்லாம் வந்து ரொம்ப இதாகுது. ஸோ சாப்பாடை மிஸ் பண்ணுறதுனால தான் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே வருவாங்க. அவங்க வேலை செய்கிற இடத்துல இறங்கணும்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து ட்ராப் பண்ணிடுவார். அப்புறம் போய் அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு இங்கே வந்துருவாங்க. இதுக்கிடையில் அவங்க கரெக்டாக இறங்கினதுக்கப்புறம் தாத்தா வந்து ஹீரோக்கு கால் பண்ணுவார். காலையிலேருந்து மயக்கத்தில் இருக்க வந்து பார்க்குறோன்னு தோணாதரா உனக்கு அப்படி இப்படின்னு. சாப்பிடாம இருக்காதுங்க, ஒரு தடவை சொல்கிறேன், வரேன் தாத்தா இருங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் கிண்டலாக பேசிட்டு ஹீரோவும் கிளம்பிடுவார். ஹீரோன் போகிறதையே பார்த்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துருவாங்க. வேலை முடிச்சுட்டு திரும்ப கிளம்பலான்னு சொல்லும் போது ஹீரோன் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிருக்கும். அந்த பையன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசுவார். ரொம்ப நாளாக ஆச்சு உன்னை தேடிட்டே இருந்தேன், இன்னைக்கு தான் என் கண்ணிலேயே பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கு வந்து கோவம் தான் வரும். நம்ம 2 பேருக்கு இடையில பிரேக்கப்பே ஆயிடுச்சு, நீ என்ன புதுசாக பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் உடனே அப்படி இப்படி பல காரணங்கள் சொல்வார். ஹீரோயின் ஒரே வார்த்தையாக சொல்லுவாங்க, உனக்கும் எனக்கும் இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்பவே மாட்டார். நான் ஏதோ தெரியாதனமா ஒரு பொண்ணு கூட பழகிட்டேன் கொண்டுட்டேன் அது அப்படி இப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஹீரோனை ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பார். அதனால தான் ஹீரோ இவங்க 2 பேருக்குள்ள ஒத்து போயிருக்காது. இப்போ நீ என் வீட்டுக்கு வா அப்படி இப்படின்னு சொல்லவும் நான் ஏன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு நிறைய ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் விளையாடி இருப்பார் கொஞ்சம் வார்த்தையிலேயே. அதனால் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்னை விட ரொம்ப டாலாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான், நல்லா ரிச்சாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசணுன்னே சொல்லுவாங்க. ஏன் கூட தான் நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுவார். அவ்வளோதான், இவங்க 2 பேருக்குள்ளே இப்படியே போயிட்டே இருக்கா. டக்குன்னு ஹீரோ அங்கே வந்துருவார். காரில் தானே வராரு, அவர் இடிக்கிற மாதிரி வந்துருவார். அவரே ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே வந்து இறங்கி வருவார். யார் நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிப்பாங்க. ஹீரோ வந்து என்னோட ஒய்ஃப்னு வார், அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு 2 பேருக்கும் சண்டையாக இருக்கும். அப்புறம் ஹீரோ மிரட்டி விட்டோன்னா அவர் பயந்து ஓடிடுவார். ஹீரோயினை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு வரும். அப்போ ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லக்கூடாதெல்லாம் கிடையாது, நாங்கள் 3 வருஷம் வந்து டேட் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம், அவரோட நடவடிக்கை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோக்கு தான் ஆல்ரெடி முன்னாடியே ஹீரோயினை பற்றி எல்லாமே தெரிய தானே செய்யுது, ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னா வந்து எப்படியும் 1 மாதத்தில் நம்ம டிவோர்ஸ் பண்ண போகிறோம், அதனால தான் உங்ககிட்ட இதெல்லாம் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக பேசுகிற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாத, டிவோர்ஸ்ன்றது அடிக்கடி நீ யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி. ஹீரோக்கு என்னன்னா ஹீரோனை பிடிச்சிருக்கு, அவங்கள சும்மா சம்மதிக்க வைக்கணும்னு 1 மாதம் கல்யாணம், ஆனால் அவங்களுக்கு இவரோட வாழணும் அப்படின்றது தான் ஹீரோக்கு ஆசை. அதை ஹீரோயின் கிட்ட சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்றதுக்காக 1 மாதம் கல்யாணன்ற பேரில் அவர் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு அது புரியாமல் இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிடுவாங்க. கூட்டிகிட்டு வருவார். வந்தவொடனே பார்த்தா அவங்க செப்பலை அவராக கீழே ஏதோ குழந்தைங்களுக்கு செப்பல் கட்டி விட்டு செப்பல் போட்டு விடுவோம்ல, அந்த மாதிரி ஹீரோயின் காலில் அந்த செப்பலை கழட்டிட்டு வீட்டுக்கு போடுற செருப்பு இருக்கும்ல, அந்த செருப்பை அவங்க காலில் மாட்டி விட்டுட்டு கையை பிடிச்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு போவார். வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அப்போ கூட விடாமல் கையை பிடிச்சி வீட்டுக்கு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போவார். ரூமுக்குள்ளே போன உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நைட் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் வாங்கி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இல்லாமல் டே டைமில் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக், செருப்புன்னு ஏகப்பட்டது எல்லாம் காஸ்ட்லியாக வாங்கி வச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவன் உடனே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிரு, இந்த வீடு நம்மளோடது, இந்த திங்ஸ் நம்மளோடது, இது எல்லாமே நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்திலே ஹீரோ வந்து ஹக் பண்ணிவிட்டு, அம்மா அப்பா எனக்குன்னு இப்போ சொந்தமாக வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதோட ஹீரோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து இப்போ டின்னர் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு வீட்லேயே. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கட் பண்ணி வைக்கும். ஹீரோயின் அதை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க, அப்படியே கிஸ் பண்ணிப்பாங்க, அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக இருப்பாங்க. பாக்ஸ் மாதிரி கொடுப்பாரு, சின்ன பாக்ஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய கார்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ஒரு கார்ட்லேயும் வந்துட்டு அவ்வளோ பணம் இருக்குது. உடனே ஹீரோயின் வந்துட்டு அது தெரியாது அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கார்டு எடுத்தோன்னே இதில் இவ்வளோ பணம் இருக்குன்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடும். தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, இந்த பாக்ஸில் உள்ள மொத்த கார்டுமே உனக்காக தான் அப்படின்னோன்னு, இதில் இல்லை எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. இது எல்லாமே உனக்கு தான். அப்போ ஹீரோனுக்கு தேவையான பணம், வீடு, ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனாலும் அவங்க வந்துட்டு யோசனையிலே இருப்பாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. இருக்கும்போது இப்போ நீங்கள் வரதில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. நாளை காலையில் ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் சரி வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒத்துப்பாங்க. இப்போ மறுநாள் காலையில் ஆகிடும். ஹீரோ வந்துட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருப்பார். ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோ கிட்ட வந்து பேசுவாங்க. இன்னும் நீ சிங்கிளாகவே தான் இருக்க போறியா, உன்னை எவ்வளோ நாள் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்பாங்க. ஹீரோ போய் வேலையை பாரு, பிஸ்னஸ் வந்து ரொம்ப முக்கியம், டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுருவாரு. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறது, இன்னும் அவங்க சிஸ்டர்கிட்ட கூட ஹீரோ சொல்லாமே இருப்பார். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகேன்ட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ ஹீரோயின் கூப்பிட்டாங்களா வேலை பார்க்குறன்ற பேரில் அங்கே சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் கூட வந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் எதுக்காகனா அவங்க கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்குது, அந்த கார்ட்ஸ் இருக்குது, அதில் நிறைய கேஷ் இருக்குது. இப்போ அவங்க ஹீரோக்காக ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. அதனால் இப்போ என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து இப்போ எதுக்காக இதை பர்ச்சேஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குவோம். எங்கள் 2 பேர் கல்யாணம் ஆச்சுலாம், அவன் எனக்கு எவ்வளவோ செஞ்சுட்டான், நான் அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி என்ன வாங்குறதா இருக்குது அப்படின்னோடனே, இந்த கோட்டு வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், நீ எதுக்காக இவ்வளோலாம் காஸ்ட்லியாக செலவு பண்ணுறன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பொண்ணு விடவே விடாது. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு டை ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ஒரு டையாக இருக்கும், அதை வாங்கிடுவாங்க. அதை ஃப்ரெண்டு தடுக்க அதை வாங்கிடுவாங்க. ஹீரோக்கு அதை அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோ வந்து அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்கும்போது அது ஹீரோயின் கிட்டேருந்து வந்திருக்கணும்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எதுக்காக டையை வாங்கி அனுப்புறான்னு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் போட்டு பார்ப்பார். இது என்னது, இது எதுக்காக ஒரு பொண்ணுங்க வந்து
பசங்களுக்கு டை வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை அதிகமாக நேசிச்சா, ரொம்ப ஆழமாக நேசிச்சா அப்படின்னா வந்துட்டு அவருக்கு கிஃப்ட்டாக வந்து அந்த டையை தான் வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருக்கவும், ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுவோம். அவள் அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஒரு பொண்ணு குடுக்குறான்னா, உன்ன கல்யாணம் பண்ணிக்க அவ ஆசைப்படுறா, உன் கூட வாழ ஆசைப்படுறா அப்படின்ற மாரிலாம் நெறையாவே அது சொல்லி விட்ரும் எக்ஸ்ட்ராவே. உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மறுநாள் அவர் அழகா ட்ரெஸ் போட்டுட்டு ஏன்னா 2 பேரும் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைய கட்ட வருவாரு. ஹீரோயின் வந்துருவாங்களா, உடனே கட்ட தெரியாத மாரி இருப்பாரு. ஹீரோயின் தான் கட்டி விடுவாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, வீக்கெண்ட் நான் என்ன சொன்னேன்ற மாரி கேட்பாரு. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, வீக்கெண்ட் வந்து இந்த மாரி இருக்கணுன்ற மாரி. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். இல்ல எனக்கு வந்து நான் ஃபோட்டோ ஷூட் இருக்கு, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லவும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் முடிச்சுட்டு வா, நான் டின்னருக்கு வெயிட் பண்றேன். நீ பயப்படுற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டேன். ட்ரிங்க் பண்ணா தானே அந்த மாரிலாம் நடந்துரும். நீ பயப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு வேகமா கிளம்புவாரு. ஒரு ஆஃபீஸ்ல வந்து அவங்க சிஸ்டர் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வந்துரும். வந்து இப்போ ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டே இருக்குமா, என்ன இன்னைக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே வரும். அதோட என்ன இந்த டை அப்படின்னு சொல்லிட்டு வருமா, ஹீரோ அதை பார்க்கவே விட மாட்டார், தள்ளி விட்டுருவாரு. அதோட ஓஹோ கதை அப்படிலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு வந்து அங்கே உள்ள சோஃபாலே உட்காந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசும். கால் பண்ணி பேசிட்டு வா நம்ம வெளியே போகலாம், நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணலாம்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் எங்கேயும் வெளியே வரல, இன்னைக்கு வந்து அவனுக்காக ஸ்பெஷலாக சமைக்க போறேன்னு சொல்லும்போது, என்னது சமைக்க போறியா, அதுவும் அவனுக்காகவா, அது யாரோ கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்காக ஒரு மாசம் புருஷனுக்காக சமைக்க போறியா, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணுங்க பண்ற வேலையே கிடையாது, நீ இந்த மாதிரிலாம் மாறுறதை என்னால் நம்பவே முடியல தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும். தன்னை மீறி பேசும். ஹீரோ டக்குன்னு முறைச்சிட்டு உட்காந்துருக்கிறத பாத்துரும். உடனே போனை கட் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோ டக்குன்னு கோவப்படுவாரு. நீ இப்போ யார்கிட்ட பேசுறேன், என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு. அவ கல்யாண லைஃப்ன்றது அவரோட சொந்த விஷயம், அவ புருஷனுக்காக செய்யறது அவரோட சொந்த விஷயம், அதுல நீ தலையிடாத, அவளுக்குன்னு சில பவுண்டரிஸ் இருக்கு, உனக்குன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி திட்டி விட்டு அவங்க ஒரு பாட்டுக்கு ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்க ஃப்ரெண்டை தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு, தன்னை பற்றி தான் அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் பேசுவோம். இவங்களுக்கு ஒன்றுமே அப்புறம் இவன் ஏன் அப்படி பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கோமா வீட்டுக்கு கிளம்பி வராரு. ஏன்னா ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்காங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க சமைச்சிட்டே இருப்பாங்களா, உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட்டோன்னு ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்காக அவெல்லாம் நினைக்கும் போது சாப்பிட்டுட்டே இருங்க நான் வெளியே போகிறேன் அப்படின்வாங்க. இவருக்கா ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்களே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகலாம் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னோன்னே அதுக்காக போகிறோன்னு ஹீரோக்கு சரியான கோவம். இதுக்கெல்லாம் காரணம் அவ்வளோதான் உதைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் மனசில் நினச்சிட்டே இருப்பார். ஹீரோயின் இப்போ அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோக்கா கோவமாக வந்துட்டே இருக்கும். இருந்தாலும் இப்போ இவங்க 2 பேர் வெளியே வந்தவங்க யாரும் மீட் பண்ண மாட்டாங்க. அவங்க 2 பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடுவாங்க, ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. ட்ரிங்க் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா வந்துட்டு, இது மாதிரி நீ உங்கள் வீட்டுக்காருக்காக நிறைய வேலை பார்த்துட்டே இருக்காத, அவங்களுக்கும் திடீர்னு வால் முளைச்சிரும், அந்த மாதிரி வால் முளைச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னை வந்து அடிமைப்படுத்துவாங்க, அது வந்து நல்லது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுருவாங்க. ஹீரோயினை நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டாங்களா, அப்போ வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோ இருக்கும் போது அவங்களுக்கு எப்படி தெரியும்னா அவரோட கையை வந்து அவருக்கு வால் முளைச்ச மாதிரியே அவங்களுக்கு தோணும். அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால அது புசுன்னு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குமா, உடனே சிசர் எடுத்துட்டு வந்து இதை கட் பண்ணியே திருவன்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா வால் முளைச்சிட்டு அது நம்மளுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எவ்வளவோ தடுத்து பார்ப்பாரு, முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோட கையை அப்படி முறிச்சு விட்டு அப்புறம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு வந்துருவாங்க. இந்த கலவரத்தில் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் அடிபட்டுரும். கூட்டு வந்தபோது அங்கேயும் ஹீரோ வந்துட்டு அப்படியே தூங்கிடுவாரு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அப்போ ஹீரோயினுக்கு காலையில் எல்லாம் தெளிஞ்சு முழிப்பாங்களா, அப்போ தான் நைட் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது ஞாபகம் வரும். ஹீரோ சோஃபால பாவம் போல தூங்கிட்டு இருப்பார். அவர் முழிக்கிறதுக்குள்ள நம்ம ஓடிடுவோம்னு செப்பலை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நைஸாக வெளியே வருவாங்க. ஹீரோ பார்த்துருவாரா, என்ன ஆச்சு இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடைசியில் சும்மா இல்லாமல் ஹீரோட பேண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருப்பாங்க. சரி நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு வந்துருவார். என்னதான் ஆச்சு, எதுக்காக அப்படி நடந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை என் ஃப்ரெண்டு இப்படிலாம் சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கொண்டு கோவம் தான் வரும். டக்குன்னு என்ன பண்ணுவார், சரி அப்புறம் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்களா நம்ம இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் வச்சுக்கணும் ஜாலியாக இருக்கணும்லாம் சொன்னாங்களே, ஒன்று ஹீரோ இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா, ஏன் உனக்கு பொறாமையாக இருக்கான்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. உடனே 2 பேரும் கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணும்போது ஹீரோ கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துப்பாரு. ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. அதோட எங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது இப்படி தான் இருந்தால் பிடிக்கும் அப்படி இருந்தால் பிடிக்குன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசிப்பாங்க. அதோட ஹீரோ வீட்டுக்கு வருவார். அதோட இவங்க 2 பேரும் திரும்பவும் ரொமான்டிக்காக பேசுவாங்க. அப்போ ஹீரோயினுக்கும் அவர் கொஞ்சம் ரொம்ப இதாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ட்ரீட் பண்ணுவார். ஹீரோனும் அப்படியே அவங்களுக்குள்ள வந்து ரொமான்டிக்காக இருப்பாங்க. வந்துருவாரு. ஆஃபீஸ்க்கு வந்தோன்னே பார்த்தோன்னா அவங்க சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க. இப்போ ஹீரோட டை வந்து அதே டை தான் டெய்லி அவர் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோன் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு அதை பார்த்துருவாங்க. இந்த டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, என் ஃப்ரெண்டு வாங்கினா அதே மாதிரி டை நீ எப்படி கட்டியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனையாக இருக்கும். ஹீரோ வந்து டையை மறைச்சு வச்சுப்பாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து கால் பண்ணுவாங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு அந்த டை வந்துட்டு இப்போ உன் ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுத்தது அவன் ஒரு வேளை இவருக்கு கொடுத்துட்டாரோ அப்படின்றதுக்காக ஹீரோயின்ட்ட போய் நான் போய் உடனே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வாங்குவாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு நான் போய் அவங்க அந்த ஆஃபீஸில் போய் ஹீரோயின்ட்ட பேசணும் அப்படி, ஏன்னா அவங்க
ஹீரோயின் வாங்கி கொடுத்த டையை அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னோட பிரதருக்கு கொடுத்த மாதிரி அப்படி போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க ஃபோனை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஹீரோ ஒரு ஆளை விட்டு அனுப்பிடுவார். ஆஃபீஸில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் கொடுத்துருவாங்க. அவங்களும் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பார். வீட்டுக்கு போகும்போது gift எல்லாம் வாங்கிட்டு போவார் ஹீரோயினுக்காக. அப்போ கேக்கும் வாங்கியிருப்பார். வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அப்செட்டாக இருப்பார். என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு ஹீரோ சொல்லுவார். இந்த கேக் யாருக்குன்னு கேட்கும்போது உனக்கு தான் உடனே அவங்க ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உன்னை ஹீரோக்கும் ஒரு ஸ்பூன் ஊட்டி விடுவாங்க. அப்படி திரும்பவும் அவங்க ரொமான்டிக்காக இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பணும்னு ஹீரோ நினைப்பாங்க. சரி ஓகே நானே வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படின்றது அவங்களோட ஹீரோனோட பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. ஹீரோன்னு அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு குட்டி பொண்ணு வரும், அது கூட விளையாடிட்டுலாம் இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து அது விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் தடுமாறி விழுவாங்க. அவங்கள கேட்ச் பிடிக்கிறது ஹீரோவாக இருப்பார். நீங்கள் என்ன மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் உனக்கு ட்ராப் பண்ணேன் அப்படியே இங்கே ஒரு மீட்டிங் இருந்தது, இந்த வழியாக தான் போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிச்சிருவார். ஹீரோயினுக்காக ஒரு மாதிரி இருக்கும். இங்கே அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருனே தெரியாத மாதிரி நடந்துப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் விஷயம்னு அவங்க வீட்டுக்கு தெரியாதுல்ல, அதனால் அப்படியே நடந்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கூட்டிகிட்டு வந்து ஏன் அதை நீ யார்ட்டையும் சொல்லுன்னு கேட்கும்போது நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கு தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கோம், அது எப்படி சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த மாதிரிலாம் சேர்ந்து ஓடிட்டு இருக்கும். கல்யாணமும் நடந்துருந்து கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவர் அப்படின்றது வீட்டில் யார்ட்டையுமே சொல்லிக்க மாட்டாங்க. கேட்டால் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருவாங்க. ஹீரோவும் அவங்க எல்லாருக்கிட்டே நல்ல பேர் எடுத்துருவார். எல்லாருக்குமே ஹீரோவையும் பிடிச்சிருக்கும். அதுக்கு இடையில இவங்களுக்குள்ள அந்த ரொமான்டிக்காக அதுவும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அது வந்து அவங்களோட பிளைண்ட் டேட்டாக தான் இருக்கும். எப்படி இந்த கல்யாணம் வந்து ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பை இது பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பிடிச்சவரை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோவும் கூட வரேன்னு சொல்லிட்டு வருவார். ஏன்னா அவர் அதில் தலையிட முடியாது அப்படின்றதுக்காக அவரும் சரின்னு சொல்லிட்டு வருவார். வேறு வழி இல்லாமல் அங்கே பார்த்தோம் அப்படின்னா யாருமே ஹீரோயின் கிட்ட உட்கார விடாமல் கொள்ளாமல் ஹீரோ வந்து சுற்றி பார்த்துட்டே இருப்பார். அதில் ஹீரோயின் வந்துட்டு இப்போ ரெண்டு பேருமே நாங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துருவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுவார். நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நல்லா தெரியும்ல, ஆனால் நீ வந்து பிளைண்ட் டேட்டுக்கு போகிற, அதுவும் என்னை கூட்டிக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதோட ஹீரோ வந்துட்டு ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிருவாரு. இல்லை இதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லை நான் அப்போ சொல்லுவாங்க நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காதா அப்படி பேச, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க ரெண்டு பேர் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக ரெண்டு பேருமே கிளம்பி போவாங்க. அப்போ ஹீரோக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு இருக்கும். அவர் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வரும்போது ஹீரோன்னு ஃபோட்டோலாம் எடுக்கிற வேலை தானே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்கள வந்துட்டு அவங்க பண்ணுற வேலையை வந்துட்டு அதாவது தடுத்துட்டு அங்கே வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணு வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கும். ஸோ ஹீரோயினால எதுவும் பண்ண முடியாது. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவை தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோன்னு அதுக்கு அவ்வளோ குஷியாக போயிடும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு இப்படி வாய்ப்பு அப்படி வாய்ப்புன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும். ஹீரோக்கு பயங்கரமாக திட்டி விட்டுவார். நான் அப்பாயிண்ட் பண்ண பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதோட அந்த மேனேஜர் என்ன சொல்வார், எதுக்கு அப்படி தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறீங்க, அவங்களாம் பெரிய இடத்த ஆளுங்க, அவங்க கேட்குற மாதிரி அவங்க யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்களே ஃபோட்டோ எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதுக்கு மூஞ்ச தொங்க போட்டு அது பாட்டுக்கும் போயிடும். இந்த நேரம் பார்த்து ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிருப்பாங்க. அவங்க வரத்துக்கும் லேட் ஆகிடும். இப்போ ஹீரோ திரும்பி உட்காந்துட்டு இருப்பார். இப்போ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கிறோன்னு ஹீரோயின் வந்து பேசுவாங்க. சாரி நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ திரும்பி உட்காந்துருப்பார் பின் பக்கமாக நின்றுட்டு. ஹீரோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இந்த சத்தத்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னன்னு ஃபோட்டோ தானே எடுக்கிற வேலை, அதை எடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதுக்கப்புறம் மாறி இவங்க ஃபோட்டோ ஷூட்டு திறமையெல்லாம் ஹீரோயினும் காட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே ரொமான்ஸாக போயிடும். அசிஸ்டன்ட் வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவரே அங்கேருந்து போயிடுவார். அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டு பேரும் வருவாங்க, பேசுவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை ட்ராப் பண்ணிட்டு இந்த காரை இனிமேல் நீயே யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கும் காரும் கொடுத்துருவார். அது ஒரு காஸ்ட்லியான காராக இருக்கும். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வரைக்கும் அவங்க வேலை பார்த்துட்டு சாதாரண இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காரில் வந்து பார்க்கிங் பண்ணிட்டு வேலைக்கு போகலான்னு நினைக்கும் போது அங்கே பார்க்கிங் ஏரியாவில் இருக்க ஒருத்தர் வந்து ஹீரோன் கிட்ட வம்பு பண்ணுவார். இது வந்து யாரோட காரு, இது எதுக்காக நீ எடுத்துகிட்டு வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இது என்னோட கார் தான் ஹீரோயின் சொல்லும்போது அவர் நம்பவே மாட்டார். இந்த மாதிரி நீ வந்து எதுவுமே இல்லாத ஒரு அனாதை தான், உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கார் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதை நாங்கள் நம்ப போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோன்ட்ட பிரச்சனை பண்ணி ஹீரோனை அடிக்கவே ஒரு கட்டத்தில் போயிடுவார். அவர் கையை தடுத்து விட்டு அதோட ஹீரோ வந்து அவர் நல்லா 4 அடி போட்டுருவார். ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பாரா. அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இப்போ திரும்ப வேலைக்கு கிளம்பி வந்துருவாங்க. இப்போ அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பொக்கே வரும். அது வந்து பார்த்தா எல்லோ கலர் ரோஸாகவே எல்லாமே இருக்கும். அதை பார்த்தோன்னே இப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லோ கலர் ரோஸும் உன் பேரில் வந்திருக்கணும்னு ஹீரோயின் வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க ஃப்ரெண்டு வேற ஒரு ஃப்ரெண்டு ஆஃபீஸில் ஃப்ரெண்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடி இது பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் எல்லோ கலர் ரோஸ் அனுப்புனா வந்துட்டு ஏதோ நிராகரிக்கிறதுக்கு அப்படி தானே அர்த்தம், அது எதுக்கு உனக்கு எல்லோ கலர் ரோஸ் அனுப்புறான்னு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அவன் ஒரு டைப்பான ஆள் அப்படி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுப்பாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த ரோஸை வந்து ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பிவிடுவாங்க. இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அப்போ ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட மீனிங் வந்து நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு தானே எல்லோ ரோஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ மென்ஷன் பண்ணுறாங்க.